வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எந்த ஹீரோவோட எவர்கிரீன் மூவி பார்க்க போறோம்னா, நம்ம அஜித் குமார் அவர்கள் 60 திரைப்படத்திற்கு மேல் நடித்திருக்கிறார். அதில் 15 எவர்கிரீன் திரைப்படங்களை பார்க்கலாம். 15ஆம் இடத்தில் 1998ஆம் வருடம் வெளியான காதல் மன்னன் திரைப்படம் இருக்கு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. 14ஆம் இடத்தில் 2019ஆம் வருடம் வெளியான விஸ்வாசம் திரைப்படம் இருக்கு. ஏறி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறதில்ல, மூச்ச கூட வாங்க முடியாது. 13ஆம் இடத்தில் 1998ஆம் வருடம் வெளியான அவள் வருவாளா திரைப்படம் இருக்கு. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க, மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நானும் இடம். 12வது இடத்தில் 1995ஆம் வருடம் வெளியான ஆசை திரைப்படம் இருக்கு. 11வது இடத்தில் 2007ஆம் வருடம் வெளியான கிரீடம் திரைப்படம் இருக்கு. 10வது இடத்தில் 1999ஆம் வருடம் வெளியான அமர்க்களம் திரைப்படம் இருக்கு. நாய் கையில தேங்காய் மாட்ட மாதிரி உன் அன்பு எனக்கு கிடைச்சது. உருட்டி விளையாடிட்ட. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாம் எல்லாத்தையும் விட்டுற போனா என் மனசுக்கு ஒரு அடைக்கல வேணும். நான் அழறதுக்கு மணி வேணும். உன் ரூபத்துல எனக்கு ஒரு அம்மா வேணும். 9வது இடத்தில் 1996ஆம் வருடம் வெளியான காதல் கோட்டை திரைப்படம் இருக்கு. 8வது இடத்தில் 1999ஆம் வருடம் வெளியான வாலி திரைப்படம் இருக்கு. ஏழாவது இடத்தில் 2001ஆம் வருடம் வெளியான சிட்டிசன் திரைப்படம் இருக்கு. ஆறாவது இடத்தில் 2001ஆம் வருடம் வெளியான தீனா திரைப்படம் இருக்கு. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. 5வது இடத்தில் 2000ஆம் வருடம் வெளியான வில்லன் திரைப்படம் இருக்கு. யாரு ஒன்றன்னு சொல்ற? நீயே ரெண்டும் கேட்டா பொழைச்சு 3 எல்லாம் உட்ல என்ன பேசுற நீ? 4 போட்டு 5 விரல் பதிஞ்சிரும் தெரிஞ்சுக்க. 6 கிட்ட வாலாட்ட 7 ஊருக்கு கேட்கும் அவர் அடிச்சாருன்னா. 8 விட்டா 9 தெரு தள்ளி போய் விழுவ. பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. நான்காவது இடத்தில் 2014ஆம் வருடம் வெளியான வீரம் திரைப்படம் இருக்கு. உன் பேர்ல மார்க்கெட்ல ஒரு கடை எழுதி வச்சிருக்கேன். எவ்வளவு நாள் தான் தொழிலாளியா இருப்ப? இன்னிலேருந்து நீ முதலாளி. என்ன பண்ற? மூச்சுக்கு 300 தடவை தம்பி மயில் வாங்கணும், தம்பி மயில் வாங்கணும் கூப்பிடுவேன். வாயில இருந்து தான் கூப்பிடுற நினைச்சேன். ஆனா நீ இங்க இருந்து கூப்பிட்டுருக்க. எப்பண்ணே எங்களுக்கு தெரியாம எப்ப பண்ண? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவான். 3வது இடத்தில் 2006ஆம் வருடம் அஜித் குமார் அவர்கள் 3 வேடத்தில் நடித்து அசத்திய வரலாறு திரைப்படம் இருக்கு.
என்னடா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். சொல்றேன் வேண்டாதீங்க. என் பையன் ரொம்ப வேதனைப்படுறான் டாக்டர். டாக்டர் நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பையன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணான்? 2வது இடத்தில் 2007 வருடம் அஜித் குமார் மிகவும் ஸ்டைலாக நடித்த பில்லா திரைப்படம் இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது இங்கிலீஷ் படம் பார்ப்பது போல் இருக்கும். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் தான் நான் செல்லும் பாதை. சரி என்ன தவறென்ன எவருக்கு எது வேண்டும் செய்வோம். My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும். முதல் இடத்தில் என்ன திரைப்படம் இருக்கு என்று பார்ப்பதற்கு முன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பத்தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும். உங்களுக்கு பிடித்த ஏகே மூவி எதுவென்று கமெண்ட் பண்ணுங்க. முதல் இடத்தில் 2011 வருடம் அஜித் குமார் அவர்கள் மாசாக நடித்த மங்காத்தா திரைப்படம் இருக்கு. இந்த படம் அஜித் அவர்களின் முதல் 100 கோடி திரைப்படம். ஓ என்ன பல்ல விளக்கிட்டு வந்துருவா.